ஆதி படம் பார்த்துருக்கீங்களா? அதில் விஜய் ஒரு டைலாக் சொல்லுவாப்புல, வில்லங்கிட்ட போய் போதும் அத்தனை பேர் அனுப்புவான். வில்ல அடித்து போட்டு துவம்சம் பண்ணி ஆள் அவன் ஏரியாவுக்கே போயிட்டு அவன் முன்னாடியே சேரில் காலை மேலே காலை போட்டு உட்காந்துக்கிட்டு பிரச்சனை எங்கே இருக்குதோ அங்கே சென்டரில் சேரை போட்டு சிக்ஸர் அடிக்கிறது தானே நம்ம பழக்கமே. இது சும்மா அந்த இடத்துல ஒரு படத்துக்கான ஒரு டைலாகாக அவர் சொன்னது தான். ஒன்றும் பெருசாக அந்த டைம்லலாம் எதுவும் பண்ணலை. ஆனால் இந்த எலெக்ஷனில் உண்மையிலேயே விஜய் சத்தியமாக ஜெயிக்க போகிறதுலாம் கிடையாது. வேணும்னா விஜய் நிற்கிற இடத்துல ஜெயிக்கலாம், கூட ஒரு 2-3 இடத்துல ஜெயிக்கலாம். நிலவரம் அவ்வளவுதான். ஆட்சியை பிடிக்க போகிறாரு, முதலமைச்சர் ஆக போகிறாரு, அமைச்சரவை அமைக்க போகிறாரு, பிரதமர் கூட ஸ்ட்ரைட்டாக பேச போகிறாரு, அமெரிக்க அதிபர் கூட பேசி போகிற நிப்பாட்ட போகிறாரு. இந்த பேச்சே கிடையாது. ஆனால் இந்த மேட்ச்சில், இந்த 2026 மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச்சு அவருக்கு தான். கப்பு எந்த டீம் வேணாலும் அடிக்கலாம். அது டிஎம்கே அடிக்கலாம், ஏடிஎம்கே அடிக்கலாம், யார் வேணாலும் அடிக்கலாம். ஆனால் அந்த மேட்சோட அந்த சீரீஸ் அப்படி டேர்ன் ஓவர் பண்ணுறது இருக்கு இல்லையா, ஒட்டு மொத்தமாக அந்த களத்தை அப்படியே திருப்பி போடுறது இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே விஜயால் மட்டும்தான் சாத்தியமாக இருக்கு. உண்மையிலே இப்போ எவனாலையும் எந்த கணக்கம் வேணும்னா இந்த கட்சிக்காரங்க, அதாவது திமுககாரங்க, ஆமாம் நாங்கள் தான் செய்ப்போம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ அதிமுககாரங்க இல்லை நாங்கள் தான் செய்ப்போம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தாவேகாரங்க கூட சொல்லுவான் நாங்கள் செய்ப்போம் எங்களுக்கு நம்பிக்கை. ஐயா, தாவேகாவுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுங்க, ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை, தோத்துட்டான் அப்படின்னாலும் காலரை தூக்கி விட்டுட்டு திரிவான். நல்லா தெரிஞ்சுங்க, உண்மை அதுதான். ஆனால் நம்ம 200க்கு 200 அடிப்போம். இந்த பக்கம் தனி பெரும்பான்மையில் ஆட்சியை பிடிப்போம். கூட்டணி ஆட்சியெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. இதெல்லாம் யார் சொன்னால் தெரியுமா? இதெல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு தேவை, அதாவது அவங்களோட அந்த பலத்தை எந்த அளவுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த 2 சைட்லையுமே இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க இப்போ தாவேக்காவுக்கு வர்றாங்க பற்றியெல்லாம், அவங்களுக்கு எந்த அளவுக்கு இவங்க மேலே நம்பிக்கை இருக்குன்றத அவங்க ரொம்பலாம் வேண்டாம் சார். நல்லா தெரிஞ்சுங்க. ஆளாளுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 20% வரைக்கும் போகிறாங்க. 20% அப்படின்னா தமிழ்நாட்டோட பெரிய கட்சி அதுதான். இன்னைய ரேஞ்சுக்கு தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டோட பெரிய கட்சி. ஏன்னா மற்ற எந்த கட்சிக்குமே, அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பாசகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், பிசிகாவாக இருக்கட்டும், எந்த கட்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது வரைக்கும் தனி பெரும்பான்மை அந்த கட்சிக்கு, அதாவது அந்த கட்சியோட ஒட்டுமொத்த ஒரு வேல்யூ அப்படின்றது இதுதான் அப்படின்னு எங்கேயுமே யாராலையும் ப்ரூவ் பண்ணலை. இது வரைக்கும் இல்லை. ஒரே ஒரு கட்சி மட்டும்தான், நாம் தமிழர் மட்டும்தான் அதோட ஸ்ட்ரென்த் என்ன தமிழ்நாட்டில் அப்படின்றத இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்து தாவேக்க ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்துருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. எல்லா இடத்துலையும் கேம் சேஞ்சராக இருக்கிறது தாவேக்காவாது. வேணால் பாருங்கள். இப்போ திமுக ஜெயிக்க வேண்டிய இடத்துல அதிமுக, அதிமுக ஜெயிக்க வேண்டிய இடத்துல திமுக, அதிமுகவும் திமுகவும் ஜெயிக்க வேண்டிய இடத்துல சமயத்தில் தாவேக்கா. சார் இதுதான் கால்குலேஷனு. இதில் நாத்தாக்கா எங்கே பாருச்சு? நாத்தாக்கா ஜெயிக்கக்கூடிய ஒரு சீனில் இது வரைக்கும் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருந்தது நாத்தாக்கா. அதை மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் வர்றப்போ அந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அதிகபட்சமாக சில இடங்களில் அந்த வித்தியாசம் வேறுபாடுன்றது 500, மேக்ஸிமம் 1000, அதிகபட்சம் 3000. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் 10,000, 15,000, 20,000லாம். 20,000லாம் ரொம்ப ரேரு. ஆனால் அந்த இடத்துல நாத்தாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு. ஏன்னா இடையில பூந்து ஒரு 3000 வாக்கு, ஒரு 4000 வாக்கு பார்க்குறப்ப டெபாசிட் கூட வாங்கலையாடா நீங்கள், அது தோணும். அந்த நாத்தாக்காவை பார்க்குறப்ப கேவலம் டெபாசிட் கூட வாங்க முடியாது, நீ எல்லாம் போட்டி என்னத்தை கிழிக்க போகிறேன்னு தோணும். ஆனால் அது டெபாசிட் அவங்க இல்லை, ஜெயிக்க வேண்டிய வாக்கத்தை ஒருவேளை இந்த மனுஷன் இடையில பூரலை அப்படின்னா அந்த வாக்கு வேறு எங்கேயாச்சும் போயிட்டு சாலிடாக விழுந்திருக்கும். வேறு எங்கேயாச்சும் விழுந்திருக்கும். எவனோ ஒருத்தர் இப்போ ஜெயிச்சிருக்கவன் தோற்றுருக்கவன் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ தாவேக்காவுக்கு விழுக போகிறது, ஜெயிக்க போகிறவன் அநியாயமாக தோக்க போகிறானா, இல்லை தோக்க போகிறவன் ரொம்ப மோசமாக தோக்க போகிறானா,
2 கேட்டகரி தான் இப்போ தாவேக்காவோடது. கண்டிப்பாக அடிச்சு, அதாவது அவரை நினச்சி பயப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம், இவன் குடியை கெடுக்க போகிறான், இத்தனை நாளாக நம்ம ஸ்ட்ராங்காக நிப்பாட்டிட்டு நம்ம காலை உடைக்க போகிறேன், நிற்க விடாமல் நம்மளை முட்டி போட வைக்க போகிறேன் அப்படின்றதுல தெளிவாக இருக்குது. தாவேக்கா ரொம்ப சாலிடாக இருக்குது அதில். ஏன்னா அதுக்கு அதாவது நான் பேட்டரியில் நான் லாஸ் பண்ணுறேன்றது எனக்கு தெரியாது. ஆனால் இன்னொருத்தர் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கொடியை ஆட்டிக்கிட்டு கிளம்புறான் பார்த்தீங்களா, அவன் கொடியை ஆட்டுறத குறவழியை பிடிச்சி நெருக்கிறது யார் 2 கையிலையும் பிடிச்சி நிற்கிறாப்புல. எவன் தப்பிப்பான் எவன் பொழப்பான் இதுதான் தெரியாது. அது ரிசல்ட்டு இப்போ எவ்வளவோ பேர் இந்த எக்ஸிட் போலுன்ற பேரில் என்னென்னத்தையோ எழுதி போடுறாங்க. எக்ஸிட் போலுன்றது ஆக்சுவலி ஒப்பீனியன் போல் மேட்டர்ஸ், எக்ஸிட் போல் சீட்டர்ஸ், நெசமாக சீட்டர். ஏன்னா ஒப்பீனியன் போல் ஒரு மனுஷனை மைண்டை மாற வச்சு வேறு இடத்துக்கு அவனை லாவகமாக கொண்டு போகும். ஆனால் எக்ஸிட் போல் நீ மைண்டை அது மேலே உள்ள மரியாதையே போயிடும். எக்ஸிட் போலுன்றது ஒரு ஏமாத்து வேலை அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது வரைக்கும் நல்லா தெரிஞ்சவங்க தயவுசெய்து இப்போ தாவேக்காவுக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணீங்க, எவ்வளோ பேர் தாவேக்கா வேண்டான்றீங்க, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஆனால் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கிறது நல்லது. ஒரு ஆப்ஷன் 2 மட்டுமே இது வரைக்கும், வேறு வழியே இல்லாமத்தே நாம் இந்த 2க்கும் போட்டுட்டு தான், அது உண்மை. அந்த 2ல் இது வரைக்கும் இருந்த தலைவர்கள் நம்மளை இழுத்து கொண்டாந்து முன்னாடி வச்சுருந்தாங்க. அதனால் நமக்கு அந்த 2க்கு மேலே தேவைப்படலை. ஏன் இப்போ விஜய் தேவைப்படுறான்ற ஒரு கேள்வி ஒன்று வருது இல்லை. ஏன் விஜய் வரணும், விஜய்னால் என்ன புண்ணியம், விஜய் இது வரைக்கும் என்ன பண்ணி, ஐயா இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை, விட்டுருவோம். இது வரைக்கும் அவங்க இப்போ பாசகன்னு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குது, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தேசிய கட்சி இருக்குது, அதிமுகன்னு ஒரு கட்சி கடந்த 5 வருஷமாக இருக்குது. இந்த கேள்வியை ஏன் இந்த 2 கட்சியை பார்த்து இது வரைக்கும் அதிமுகவும் பாசகவும் இந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணுச்சு? ஆட்சியில் இல்லை, ஆட்சியில் இருந்தப்போ பண்ணதை விட்டுருங்க, ஆட்சியிலேயே இல்லை. இந்த 2 கட்சியும் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு? ஆட்சியில் இல்லாதப்ப அதாவது புதிய திட்டங்களை தமிழ்நாட்டில் இங்கேருந்து கொண்டு வந்தாலா? இத்தனைக்கும் அதிமுகவுக்கு எம்எல்ஏ இருந்திருக்காங்க, பாசகவுக்கு எம்எல்ஏ இருந்திருக்காங்க. இந்த 2 கட்சியும் கூட்டணியில் வேற இருந்திருக்கு 2016லேருந்து 2021 வரைக்கும். 2021க்கு அப்புறம் இவங்கெல்லாம் விலகிட்டாங்க, அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விலகிட்டாங்க. இந்த 5 வருஷத்தில் இந்த 2 பேரும் சேர்ந்து மத்தியில் யார் இருக்கா? பாசக இருக்குது. இந்த 5 வருஷத்தில் இந்த 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தாங்க, என்னென்ன தமிழ்நாட்டுக்காக பேசியிருக்காங்க, எவ்வளவு போராடி இருக்காங்க, எவ்வளவு சண்டை போட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன இருக்கிறத குறை சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க. எங்கெங்க இடத்துல எந்தெந்த தப்பு நடக்குது, தப்புக்கெல்லாம் காரணம் திமுக. தாவேக்கா அதை சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் தாவேக்காவை பார்த்து என்ன தெரியும், என்ன பண்ண, என்ன கிழிச்சாங்க, விஜய் இது வரைக்கும் என்னத்தை நொட்டுனாரு, இதெல்லாம் கேட்குறீல்ல. அப்படி கேட்குறப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? அவங்க கையில் என்ன, அவங்க ஐயா இது வரைக்கும் விஜய் எதையுமே சீரியஸாக போராட்டம் பண்ணலப்பா, எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாகவே இது வரைக்கும் அனலைஸ் செய்யலைப்பா. ஆனால் அடுத்த 5 வருஷம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 20%, வெறும் 20% சென்னையில் எடுக்குதுன்றாங்க. தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடு கூட 15% எடுத்தாங்கன்னு வைங்கள, வேர்ல்டு ரெக்கார்டு அது, இந்தியாவில் ரெக்கார்டு. இது வரைக்கும் எவனும் செய்ய முடியாத, ஆரம்பித்த வெறும் 2 வருஷத்தில் போட்டி போட்ட முதல் தேர்தலில் மொத்த கவனத்தையும் அவர் மேலே திருப்பி இருக்கிற நம்பிக்கையை வாங்கி வெறும் 15% எடுத்தாலே இட்ஸ் வேலிட். அது யாருக்கு என்ன ஏது, இந்த கேமோட பெரிய பிளேயர் அவர் தான். இதில் சோகமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஆள் விஜய் உண்மையிலேயே ஸ்டாண்டு பண்ணுவாரா, அந்த வித்து ஸ்டாண்டுமாங்க, கடைசி வரைக்கும் நின்று போராடுவாரா அடுத்த 5 வருஷம்? ஏன்னா அவர்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே, அவர் வெளியில் வர மாட்டேன்றாரு, அவர் பேச மாட்டேன்றாரு, அவர் ஆக்டிவாக இருக்க மாட்டேன்றாருன்றது தான் பிரச்சனை. எல்லாத்துக்கும் பதில் பேசாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை, பதில் தெரியாமல் முட்டாத்தனமாக ஏதாச்சும் உளறி வச்சோம்னா குட்டு வழிபட்டு போயிருமேன்ற ஒரு பயம், அதுக்காகத்தான் அதை பண்ணுறாங்க. தெரில என்ன இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றது. ஆனால் ஒரு வேளை அவர் பின்னாடி நிற்கிறதுக்கு கூட்டம் தயாராக இருக்குது. உண்மையிலேயே அவருக்காக உழைக்கிறதுக்கு, அவரை உட்கார வச்சு அவங்க உழைக்கிறதுக்கு நிறைய தயாராக இருக்காங்க. அதை சொல்லுவாங்கல்ல, நீங்கள் வந்தால் மட்டும் போதும், அதே மாதிரி இருந்தால் மட்டும் போதும்.
வெறும் ப்ரெசன்ஸ் போதும், வேறு எதுவும் தேவை கிடையாது. அதை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் அந்த கூட்டத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நினைக்கிற மாதிரி இவர் இழுத்துட்டு போவாரா? நல்லா நிறையா மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஆனால் மிஸ்டேக் நடக்கிறப்ப அந்த மிஸ்டேக்கை திருத்தி மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்றதை யோசித்து அதை செஞ்சால் அவரால் சஸ்டைன் பண்ண முடிஞ்சால் அவரை அடிச்சுக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தியாக மேபி அவர் சொன்னது உண்மையாக வரலாம். டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்றது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரலாம். பட் ஆனால் அதுக்கு அவர் உழைக்கணும். என்ன வேணும், ஆனால் எல்லாரும் அவரை வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சாங்க. சாதாரணமாக நினச்ச அத்தனை பேருக்கும் உண்மையில் காதோரமாக வந்து விசிலை ஊதி காதை அறுத்துட்டு போயிட்டான் அந்த மனுஷன்.